This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மனம் ஒரு குரங்கு என்ற தலைப்பில் இன்று ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு மரத்தில் குடியிருந்த குரங்குகள் எல்லாம் ஒன்று கூடி வாரம் ஒரு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனவாம். எனவே தலைவர் குரங்கிடம் போய் மற்ற குரங்குகள் எல்லாம் விஷயத்தை சொன்னவுடன் தலைவர் குரங்காரும் சரி அவ்வாறே செய்து விடுவோம். அதற்கு முன்னால் உண்ணாவிரதம் முடிந்தவுடன் உண்ணுவதற்காக பழங்களை சேகரித்து வைத்து விடுங்கள். ஏனெனில் விரதம் முடியும் பொழுது பசியாக இருக்கும். எனவே அப்பொழுது போய் பழங்களை தேடிக்கொண்டிருக்க முடியாது என்று அறிவுரை சொன்னார். அதை ஆமோதித்த மற்ற குரங்குகளும் அருகில் இருந்த தோட்டத்தில் இருந்து நிறைய வாழைப்பழங்களை கொண்டு வந்து தலைவர் முன் வைத்தனர். உடனே தலைவர் சரி உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து விடுவோம் என்றார். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு மூத்த அனுபவமுள்ள குரங்கு, தலைவரே, விரதம் துவங்குவதற்கு முன் அவரவர் பழங்களை பிரித்து கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் விரதம் முடிந்தவுடன் சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்று யோசனை சொல்லிற்று. அதை ஆமோதித்த தலைவரும் அவ்வாறே பழங்களை பகிர்ந்தளித்தார். அப்பொழுது ஒரு குரங்கு எழுந்து, பழத்தின் தோலை உரித்து வைத்து விடுவோம், அந்த நேரத்தில் உரித்து கொண்டிருக்க முடியாது என்று ஆலோசனை கூறியது. பழத்தின் தோல் உரித்து முன்னே வைக்கப்பட்டது. உடனே ஒரு குட்டி குரங்கு எழுந்து, தலைவரே, ஒரு நாள் விரதம் இருக்க போகிறோம், தோல் நீக்கிய இந்த பழங்களின் மேல் தூசிகள் படிந்து விடும். எனவே அந்த பழங்களை எல்லாம் கனிந்து அழுகி போவதற்கு வாய்ப்பு உள்ளது. நமக்கு தான் உணவை வாயில் ஒதுக்கி வைத்து கொள்ளும் வசதி இருக்கிறதே, எனவே பழங்களை அவரவர் வாயில் ஒதுக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றது. அவ்வளவுதான். பழங்கள் அனைத்தும் வாயில் ஒதுக்கி வைக்கப்பட்டன. சற்று நேரம்தான் ஆயிற்று. ஒதுக்கி இருந்த பழங்கள் எல்லாம் தானாகவே தொண்டை குழியை நோக்கி போக துவங்கின. இவ்வாறு குரங்குகளின் விரதம் நிறைவுக்கு வந்தது. இவ்வுலகில் பெரும்பாலானவர்கள் தியானம் மற்றும் விரத முயற்சியில் இவ்வாறுதான் இருக்கிறார்கள். உலக ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணத்தினாலேயே உலக ஆசையை விட்டுவிட வேண்டும் என்று எண்ணினாலோ முயற்சித்தாலோ அது நடக்கவே நடக்காது. ஏனெனில் அது எதிர்மறை சிந்தனையாகவும் முயற்சியாகவும் அமைந்து விடுகிறது. மாறாக பரம்பொருள் அல்லது ஆத்ம நாட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ளும் அளவு உலக ஆசைகள் ஒவ்வொன்றாக விட்டு ஓடி விடுவதை உணரலாம். அதனால்தான் அன்றே சொன்னார்கள் மனம் ஒரு குரங்கு என்று.